ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்த்யா நலஸ்ய ச ருதுவர்ணஸ்ய ராஜரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம். கலியுகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய கல்மிஷங்கள் தோஷங்கள்லாம் போகணும் அப்படின்னா ஒரு 4 பேர் பேரை ஸ்மரண பண்ண சொல்லியிருக்கு. கார்கோடகன் அப்படிங்கிற நாகம், அதாவது கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தி, நலமகாராஜன், வியாச பகவான், இவாளெல்லாம் ஸ்மரண பண்ண சொல்லியிருக்கு. இந்த கார்கோடகன்கிற நாகம் அப்படிங்கிற நாகத்திலிருந்து உண்டான பற்பல நாகங்கள் இருக்கக்கூடிய நாகலோகத்துக்கு பூமியிலேருந்து போறதுக்கு ஒரு வழி இருக்கான். அந்த வழி இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். நாகலோகத்திற்கு துவாரம். அதனாலேயே இந்த இடத்திற்கு பர்வானி அப்படின்னு பேரு. நர்மதா பரிக்கிரமாங்கிற நதிய பிரதட்சணம் பண்ணக்கூடிய புண்ணிய யாத்திரையில இந்த நாகலோக துவாரத்துக்கு சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்றதுனால விஷ ஜந்துக்களினால ஏற்படக்கூடிய பயம் நிவர்த்தி ஆகும். விஷ ஜந்துக்களுக்கு நாம் ஏதாவது தீங்கிழைத்திருந்தால் அவையெல்லாம் நிவர்த்தி ஆகும். நர்மதா பரிக்கிரமாங்கிற யாத்திரை வரும்போதுதான் இந்த இடத்துக்கே வர முடியும். இதுக்காக தனியா நாம பிரயாணப்பட்டு இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சுட்டு வர முடியாது. பிரம்மாண்டமா பெருக்கெடுத்துட்டு வரக்கூடிய இந்த நர்மதா நதி தீரத்துல, இந்த நாகலோகத்துக்கு போகக்கூடிய இடத்துல அற்புதமா ஒரு சங்கல்பம், ஸ்நானம், பூஜை, நமஸ்காரம் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு அனுகிரகமாக்கி தரப்பட்டது. அதுல பெரிய ஒரு விசேஷமும் ஆச்சரியமும் என்ன அப்படின்னா, அஷ்டநாகங்களுடைய பெயரை கேட்டாலே சர்வ தோஷம் நிவர்த்தியார்தான். அனந்தன், தக்ஷகன், வாசுகி, கார்கோடகன், சங்கபாலன், பத்மன், மகாபத்மன், ஆதிசேஷன் இவாளெல்லாம் சேர்ந்த இந்த அஷ்டநாகங்களுடைய பெயரை சொன்னாலே போரும். இந்த அஷ்டநாகங்கள்ல தக்ஷகன்கிற அந்த நாகம்தான் பரீட்சித் மகாராஜாவை ஸ்பர்சம் பண்ணப்பட்டு பரீட்சித் மகாராஜா பாகவதம் கேட்டு வைகுண்டத்திற்கு ஏவுவதற்கு காரணமாக இருந்தவர். பாகவதம் தோன்றுவதற்கு காரணமான இடம் இந்த இடம். எப்படின்னு கேட்டாக்க, ஜனமேஜய மகாராஜா பண்ணின சர்ப்பயாகத்தை நிறுத்தினது அஸ்தீகர். அந்த அஸ்தீகராகப்பட்டவர் பிறந்த ஜென்ம பூமி இது. ஜரத்காரும் சமுத்பன்னோ மகாயசா அஸ்தீக சத்திய சந்தோமாம் பன்னகேப்யோ அபிரக்ஷத்துன்னு சந்தியாவந்தன காலத்துல ஒரு நதியினுடைய பெயரை சொல்லுவோம், ஒரு பெரியவருடைய பெயரை சொல்லுவோம், ஒரு மகனுடைய பெயரை சொல்லுவோம். அப்படின்னா அது நர்மதைக்கு மட்டும்தான். நர்மதாதி நமப்பிராதகா நர்மதாதி நமோசி நமோஸ்து நர்மதே துப்ஜம் திராகிமாம் விஷசர்பதான்னு அப்படி உண்டான பெருமைக்குண்டான நர்மதா நதி தீரத்துல நம்முடைய பிரார்த்தனைய கேட்டு அனுபவிச்சு யாரெல்லாம் பார்க்கிறேலோ கேட்கிறேலோ அவளுக்கு கூட அந்த அனுகிரகமானது சம்பூர்ணமாக்கி தரணும் அப்படிங்கிற பரிபூர்ணமான ஒரு பிரார்த்தனையோட சுவாமியினுடைய பிரசாதம், சுவாமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் அனுகிரகமாக்கி தரப்படுறது. பர்வானி திவ்ய கஷேத்திரத்துல சூர்பனேஸ்வர் நாகேஸ்வரங்கிற திவ்ய சன்னதியினுடைய தரிசனத்தோட தீர்த்தம் பெருக்கெடுத்து மேல வந்துட்டு, அப்படி பெருக்கெடுத்து மேல வந்த தீர்த்த தரிசனத்தோட நாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். மானசீகமான அந்த தரிசனமே நமக்கு சௌபாகியம். ஓம் நம சிவாய. நமோ பயம் வை ஈஸ்வரநாத குருமஹ ஹமேஷா மாம் காம காமாதமுக்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாது குபேராஜ வைஷ்ணவநாத மகாராஜாய நமः. गौरी विवाद लीला मितक्षते कपते तुपदीसा तुष्पति
अट्टापदे नवपदे बभूवरीतकस्राक्षरापरणे व्योमन् नर्मदेश्वर नर्मदेश्वरी नमः आदित्यमूर्तये नमः कर्पूरनीराञ्जनं प्रदर्शयामि नीराजनानन्दनमाचमनं समर्पयामि सगरेण रक्षां धारयामि கீழே வைக்கிறது ஒரு படி தீர்த்தம் விடுறது கற்பூரத்தை சுத்தி ஒரு புஷ்ப சாத்துறது பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ நர்மதா மையா கி நர்மதா பரிக்கிரமாங்கிற அற்புதமான ஒரு புண்ணிய யாத்திரை இந்த நிமிஷத்தோட நமக்கு சம்பூர்ணமாகி நம்ம ஆத்துக்கு கிளம்ப போறோம். வந்த அன்னியிலிருந்து ஒரு புதுவித சுகானுபவம். பெரிய பெரிய கோபுரமோ கோவில்களோ பிரகாரமோ விமானமோ விருட்சமோ தீர்த்தமோ இதெல்லாம் தேடி தேடி போறதுக்கு ஒரு இடத்துல ஒரு நதி, அந்த நதியில ஸ்நானம். மார்க்கண்டேயரால துவங்கப்பட்ட நர்மதாபுரத்துல இருந்து நம்மளுடைய இந்த யாத்திரை காலையில இங்கேருந்து கிளம்பி சேத்தினி காட் அந்த இடத்துல போய் உட்காந்தோம். சங்கல்பத்தோட ஆரம்பம். கணபதி பூஜனமாச்சு. அழகா அந்த தீர்த்தத்தை எடுத்து பூஜை பண்ணி பானலிங்கத்தை வாங்கி அந்த இடத்துல ஆவாகனம் பூஜை தீபாராதனை ஆர்த்தி நமஸ்காரம் புஷ்பார்ப்பணம் எல்லாம் பண்ணி என்னமோ கையில நர்மதா தேவியை நம்மளே கையில சுமந்துட்டு போற மாதிரி பகீரதன் கங்கையை எடுத்துட்டு போன அந்த பேர் உணர்வோடு துவங்கப்பட்டது ஓம்காரம் அமலேஸ்வரம்ங்கிற இடம். ஓம்காரம் அமலேஸ்வரம், அமலேஸ்வரம் ஜோதிர்லிங்கம். அமலேஸ்வரத்துல போய் உட்காந்து சங்கல்பம் பண்ணி பூர்த்தி பண்ணினா தீர்த்தம் வந்துடுது. மேல போறதா கீழே போறதா இந்த பக்கம் போறதான்னு தெரியல. இருக்கக்கூடிய இடத்துல பகிர்ந்து உட்காந்து பூஜை பண்ணி மேல ஏறி போய் அந்த அமலேஸ்வரம் சுவாமியை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த ஓம்காரத்திலிருந்து கிளம்பினோம் அப்படின்னு கேட்டா, நாகதேவதைகள் இருக்கக்கூடிய நாகேஷம் என்று சொல்லக்கூடிய நாகநாதர் சன்னதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல உள்ள போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே உள்ள போற மாதிரியான நிலையில தீர்த்தம் எல்லாம் வந்து இன்னைக்கு இங்க பண்ண போறோமா இல்ல வேற ஒரு இடத்துல பண்ண போறோமான்னு நினைச்சு சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா அந்த இடத்துல ஒரு விரிப்பு விரிச்சு அங்க உட்கார வச்சு அதே இடத்துல அழகான பூஜை ஆச்சு. பர்வானின்னு அந்த இடத்த நினைக்கிறதே ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. இந்த பர்வானி எவ்வளவு அழகான இடம். நாம போய் கிளம்பின பிற்பாடு அங்கேருந்து நம்மளோடையே பயணப்பட்டு கிட்டத்தட்ட அவளை எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருப்போம். அடுத்தடுத்து அந்த இடத்துல ஒரு மராட்டிய குரூப் ஷிரடியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் ராம் நகர்லேருந்து வந்த ஒரு அழகான ஒரு குரூப். அவளும் நம்மளோடையே பயணப்பட்டுன்னு வர. அங்க அவளை பார்க்குறோம் எதேச்சியா காலையில. மத்தியானத்துல பிரகாசா சாயந்தரம் போறோம். பிரகாசால அவளும் இருக்கா. நமக்கு முன்னாடி உட்காந்து அவ பஜனை பண்ணிட்டு இருக்கா வெளியில. நாம அதுக்கப்புறமா பிரகாசா போறோம். பிரகாசாலையோ 3 நதி சங்கமம் வருது. அங்கேயோ சுவாமி சங்கமேஸ்வரர்னு இருக்க பார்த்தோம். பரமானந்தம் உண்டாகிறது. 3 நதி, சோன் நதி, கோமதிங்கிற பேரோட. இங்கேயும் கோமதியா? ஆமாம், இங்கேயும் கோமதி. பார்த்து அங்கே இருந்து கிளம்பினா நாம இன்னும் நாளைக்கு போறோம் என்னமோ பண்ண போறோம்னா மறுநாள் காலையில கிளம்பினா ராத்திரியே கட்பூர் விமலேஸ்வர் போய் இறங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே 5 படகு, 5 படகுல இப்ப போறோம்னு கடைசி படகுல சௌகரியமா ஏறி அத்தனை பேரும் சௌகரியமா உட்கார்ந்து அஷ்டமி வெள்ளிக்கிழமை ராத்திரி நேரத்துல கடல்ல கப்பல்ல பிரயாணம். மேல விசாலமான சந்திர தரிசனத்தோட எத்தனை பரமானந்தம் அந்த சமுத்திரத்தை கடந்து போகிறத. கிட்டத்தட்ட முன்னாடிலாம் 6 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம போய் அங்க இந்த பக்கம் ரீச் ஆயிட்டோம். மித்தைத்தலாயில போய் இறங்கினோம். மித்தைத்தலால இறங்கி அங்கேருந்து டிராவல் ஆகி நேரம் பரூச்சில் வந்தோம். ராத்திரி தங்கினோம். காலையில வந்தா பரூச்சில் நீலகண்டேஸ்வரர் சன்னதி. நீலகண்டேஸ்வரர் இந்த கோவிலே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இங்க இருந்து என்னென்னலாம் போட்டோ எடுத்துட்டோம், என்னென்னலாம் பண்ணினோம் அந்த இடத்துல. அது தரிசனம் மட்டும்தான் நர்மதை நதி நம்மளால பண்ண முடியுது. மீது எல்லா படித்துறையிலையும் நம்ம விஸ்ராந்தியா ஸ்நானம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த தடவை நமக்கு அமைச்சிருந்தது.
அதை பார்த்து சங்கல்பம் எல்லாம் முடிச்சு அங்கேருந்து கிளம்பணும். பயணப்பட்டுண்டே இருக்கோம். இந்த பக்கம் போறோம், அப்படி போறோம், இப்படி வந்துட போறோம்னு நினைச்சு வந்தாக்கா வந்து சேர்றோம். மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சா மகேஸ்வர் அஹல்யாபாய் ராணி ஹோல்கார் தங்க ஊஞ்சல் 122 கிலோல அழகான பகவான் அந்த இடத்துல உட்கார வச்சு பஞ்சலிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி வச்சு பக்கத்துல சாலக்கிராம விக்கிரகங்கள்லாம் வச்சு ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரன் சுவாமியை வச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த காட் படித்துறை பார்க்கறதுக்கே ஒருத்தர் சொல்றா, மகாராணி காலத்துல இருந்திருந்து நாமளும் பார்த்திருந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றா. நிச்சயமா அந்த பேருணர்வு அன்னைக்கே அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நேரத்துல அந்த நொடியில நம்மளால உணர முடிஞ்சது. காசிக்கு போயிட்டு வந்தா என்ன ஒரு உணர்வு இருக்குமோ அதை விட ஒரு பிரபஞ்சத்தினுடைய பேருணர்வை அந்த சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல நம்மளால அனுபவிக்க முடிஞ்சது. இந்த ஊர் பேரே மகேஸ்வர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே பரமானந்தம் உண்டாச்சு. அங்கேருந்து கிளம்பினோம். நாபிப்பூர் சித்தேஸ்வர் மகாமந்திர். நாபிப்பூர்ல கன்யா பூஜை, குழந்தையெல்லாம் எதிர்த்தா மாதிரி உட்காந்துக்கிறது. அழகா நதி தரையோட தரையா ஓடின்னு இருக்கு. அந்த கோவிலையே பிரதட்சணம் பண்ணிட்டு வரா மாதிரி யானிக்கானு ஜப்பாபானின்னு வரக்கூடிய வழி ஒரு வழி, போகக்கூடிய வழி ஒரு வழி, மலை மேல ஏறி போகக்கூடிய ஒரு உணர்வு. பஞ்சபாண்டவாளுக்கு பிரத்யக்ஷம். ஒரே நாள் ராத்திரியில கட்டப்பட்ட கோவில். எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்த ஒரு ஆனந்தம். நெமாவர் அப்படிங்கிற அந்த ஊர். நெமாவர்ல இருந்து கிளம்பினோம். நெமாவர்ல இருந்து கிளம்பி இதோ போறோம் அப்படின்னு கேட்டா ஜாபாலிபுரம்ங்கிற ஜபல்பூர் வந்து சேர்ந்தோம். ஜபல்பூர் ஒரு நாள் இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு கிளம்பிட போறோம் கௌரி காட்ல அப்படின்னு நினைச்சா தாயார் பார்த்தா 2 நாளைக்கு இங்க இருண்டா. அம்மாவுடைய மடியில 2 நாளைக்கு தங்கக்கூடிய பாக்கியத்தை அங்க கொடுத்தா. ஜாபாலி மகரிஷி தபஸ் பண்ண இடம். அந்த இடத்துல நமக்கு கௌரி காட்டுங்கிற அந்த தீர்த்த கட்டத்துல ஸ்நானமாச்சு. அதே மாதிரி ஒரு அழகான சிவபெருமான நம்ம அந்த ஊர்ல போய் பார்க்கிற மாதிரி 80 அடி உயரமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு சிவபெருமானை பார்க்கக்கூடிய, இவரை பார்த்தா இங்க நம்ம இதுல பார்ப்போமே, நாகேசத்துல பார்ப்போமே அது மாதிரி இருக்கார், முருடேஸ்வரில் பார்ப்போமே அது மாதிரி இருக்கார், இன்னும் என்னெல்லாமோ சொல்றா, வேற எங்கேயோ பார்க்கிறோமே அப்படின்லாம் ஒத்தொத்தருடைய கற்பனை. எல்லாரும் நின்று போட்டோ எடுத்து பார்த்து அந்த பூஜையே ஒரு ஆனந்தம். ஜபல்பூர்ல இருந்து கிளம்பினோம். நேரம் அமர்கண்ட கஷேத்திரம். அமர்கண்டகம் பூர்ண பௌர்ணமி தினம். காலையில பார்த்தா கோடி தீபம், கோடி தீபம், லட்ச தீபம், சகஸ்ர தீபம், அஷ்டோத்திர தீபம், ஏக தீபம் உட்பட அதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் அகாராதி க்ஷகாராந்தம்னு அத்தனை தீபம். அந்த இடத்துல கன்யா 1 2 3 4 துர்கா லட்சுமி சரஸ்வதி நர்மதா தேவி ஒரு சுமங்கலி. இன்னும் அங்க பார்த்தோம்னா நிறைய பேர் கூட்டிட்டா நம்மளையே அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கறா. தெற்கேந்து வந்திருக்கலா, சென்னையில இருந்து வந்திருக்கலான்னு கேட்கறா. அத்தனையும் பார்த்தோம். இங்க ஒரு அடி தாண்டப்படாது, ஒரு அடிக்குள்ள அப்படியே இருக்கணும். அது இதுவானால் இது எதுவாகுங்கிற மாதிரி, அது இது எது எதுவான்னு தெரியாத அந்த இடத்துல அது இதுவாகி இது அதுவாகாத நிலையில அது அதுவாகவே இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த திவ்ய கஷேத்திரத்துல போய் அர்த்த பிரதட்சணம் தான் அங்க பண்ண முடியும். அர்த்த பிரதட்சணம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரரை பார்த்துட்டு அமரேஸ்வரரை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோன்னு கேட்டாக்க பார்வதி தேவியை பார்த்துட்டு சிவபெருமானை பார்த்துட்டு எதிர்த்தா மாதிரி ஜெய விஜயாவுக்கு நடுவில் நர்மதா தேவியை பார்த்துட்டு வெளியில வரத்த கார்த்திகா சுவாமியை பார்த்துட்டு அங்கேருந்து வந்தா ஒரு பரமானந்தம். மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது. மாயிக்கு பக்கிச்சா ஹோலி தினம் அப்படின்னா நாமெல்லாமும் சந்தோஷமா இருந்தா, சுவாமியும் சந்தோஷமா இருந்தா. நர்மதை தேவி ஓடி விளையாடின இடம்ங்கிற காரணத்தினாலேயே இறக்கி விட்ட உடனே பக்தர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டேன். எல்லாரும் முன்னாடி வேக வேகமா ஓட ஆரம்பிச்சுட்டேன். அதனால ஓடி போய் இருக்கக்கூடிய உங்களெல்லாம் ஒரு இடத்துல பிடிச்சு அங்க உட்கார வச்சு அந்த இடத்துல மூலாலயத்துல மைய கருப்புள்ளியில அங்க பூஜை பண்ணி தரிசனம் பண்ணி சந்தோஷப்பட்டு அப்படியே அங்கே இருந்து கடந்து வந்தா மகாராஜபூர். பெரிய பெரிய ராஜாக்கள் தபஸ் பண்ண இடம், யஜ்ஞம் பண்ண இடம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷி மாதாவனுடைய சன்னதி மத்திய பிரதேசே மத்தியஸ்தே கிரி சிங்காலயே சுபே கலா ஷோடச சம்பூர்ணா சந்தோஷன்யை சுமங்கலம்னு சந்தோஷி மாதாவனுடைய சரணத்துல போய் உட்கார்ந்து அங்க ஆர்த்தி ஆறுது. முதல் ஆர்த்தி நம்ம ஆர்த்தியா, முதல் ஆர்த்தி அவ ஆர்த்தியான்னா அந்த ஆர்த்தி முடிஞ்சது, நம்ம ஆர்த்தி ஆச்சு, ஆனந்த தரிசனமாச்சு, பொழுது விடிஞ்சது. சங்கல்பம் ஸ்நானம், சங்கல்பம் ஸ்நானம்னா திரிவேணி ஸ்நானம் ஆச்சு. பஞ்சார நதிங்கிற அழகான ஒரு நதி, நர்மதா நதி ரெண்டும் சேரக்கூடிய அந்த இடத்துல நர்மதா சங்கம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஸ்நானமாகி அதற்கு பிற்பாடு சின்ன சின்ன குழந்தைகளை நாம் உட்கார வச்சு நம்ம கையில என்னென்னலாம் கொண்டு வந்தோமோ சந்தோஷமா அவ கையில சாக்லேட் கொடுக்கறது, ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, வாழ்த்த சொல்றது, கட்டி பிடிச்சிக்கிறது, தூக்கி வச்சுன்னு போட்டோ எடுத்துக்கிறது எல்லாத்தையும் பண்ணி ஆர்த்தி எடுத்து சர்வ மங்களம் சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்த இடமாக இருக்கக்கூடிய நர்மதாபுரம்ங்கிற மார்க்கண்டேய மகரிஷி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ராத்திரி 9 மணி ஆனா கூட விடாமல் அந்த பூஜையை ஸ்ரத்தா பக்தியோட பண்ணிடுவோம் அப்படிங்கிற
அந்த சத்தா பக்தியோட பூர்ணமான பூர்த்தி பூஜையை பண்ணி கால வேளையில போய் எங்க நம்ம ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல சம்பூர்ணம் பண்ணக்கூடிய அற்புதமான நர்மதா பரிக்கிரமா சம்பூர்ணம் இன்னைக்கு காலையில நமக்கு பகவானுடைய அனுகிரகம் தெய்வ சங்கல்பத்தினால நமக்கு சம்பூர்ணமாச்சு. சுவாமியினுடைய அனுகிரகம். நமாமி தேவி நர்மதே 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 நமாமி தேவி நர்மதே.